வணக்கம். நான் உங்கள் திரு. எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதாவது இன்னைக்கு புதுசா படிக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, இந்த சிலபஸ் எப்படி முடிக்கிறது? எவ்வளவு நாள்ல இதை முடிக்க முடியும்? எதை படிச்சா, அதை எப்படி படிச்சா நம்மளால பாஸ் ஆக முடியும்? அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அந்த எல்லா டவுட்டையுமே கிளியர் பண்றதுதான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டீகோட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வந்து மெயினாக கண்டக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம் தான் இந்த இயரில் வந்து இருக்கக்கூடியது. அதே மாதிரி மெயினாக கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமும் இதுதான். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, இப்போ குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1ல் டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 200 கொஸ்டின்ஸில் 175 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ், ஜென்ரல்ல இருந்து மட்டுமே வரக்கூடியது. அது போக இருக்கக்கூடிய பேலன்ஸ் 25 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். அப்போ மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னா 200 கொஸ்டின், ஒரு 300 மார்க்கு, ஒரு 3 மணி நேரம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் குரூப் 1ஓட பேட்டர்ன். இப்போ குரூப் 2, 2A பார்த்தீங்க அப்படின்னா சேம் 200 கொஸ்டின்ஸ். ஆனால் இங்கே ஜென்ரலில் வந்து என்னென்னா 75 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25, டோட்டலாக இங்கே 100 ஆயிரும். லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அதில் வந்து என்ன அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. இது போக குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 200 கொஸ்டின்ஸ், அதே குரூப் 2 பேட்டர்ன்னா ஜென்ரல் 75 கொஸ்டின், மேக்ஸில் 25, டோட்டலாக 100. லாங்குவேஜில் வந்து தமிழ். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் எழுதலாம். குரூப் 4ல் வந்து கம்பல்சரி தமிழ் மட்டும்தான் மேக்ஸிமம் எல்லாரும் எழுதக்கூடியது. அதில் 100 கொஸ்டின்ஸ், மொத்தமாக என்ன அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னா வருது. இன்னைக்கு மூணுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டினோட டிஃபிகல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகும். இப்போ குரூப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். குரூப் 2, 2Aல கொஞ்சம் நார்மலாக இருக்கும். குரூப் 4ல் டைரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இப்போ கட் ஆஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 200 கொஸ்டின்ஸில் ஒரு 140 அபோவ் எடுத்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா குரூப் 1ஓட கட் ஆஃப் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். இப்போ குரூப் 2, 2A பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150, 52, 53லேருந்து ஒரு 50லேருந்து வச்சுக்கோங்களேன். ஒரு 150க்கு மேலே எடுக்கிறப்ப நம்ம குரூப் 2, 2Aவோட கட் ஆஃப் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது வந்து அந்த வருஷம் நடக்கக்கூடிய கொஸ்டினோட டிஃபிகல்ட்டை பொறுத்து இருக்கு. இப்போ குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு 175 எடுக்கணும். ஒரு 170 மேலே இருந்து நம்ம எடுக்கணும். அப்போ டிஃபிகல்ட் வந்து அதிகமாக இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல், ஆனால் அதோட கட் ஆஃப் வந்து கம்மி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாதி பேர் குரூப் 1 எழுதுறதே இல்லை. சேம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் ஆழமாக படிச்சிட்டோம், அதே மாதிரி எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுமோ ஸோ அதெல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். இப்போ குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2, 2Aவாக இருக்கட்டும், இல்லை குரூப் 1ஆக இருக்கட்டும், எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு சேம் மெத்தடாலஜி மட்டும்தான். சேமாக நம்ம படித்தோம், அதை கொஞ்சம் ஆழமாக படித்தோம்னா இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இந்த வருஷம் 2025 நமக்கான வருஷம். ஸோ அதில் ஒரு 5 மாதம், ஒரு 4 மாதத்துக்குள்ள எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். சரி வாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2A, 2A, குரூப் 4ஓட சிலபஸ் எப்படி இருக்கு, ஸோ அதில் என்னெல்லாம் படிக்கணுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். இப்போ நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 25 கொஸ்டின். இன்னைக்கு மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி. ஸோ இன்னைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் வர்றது என்ன அப்படின்னா பாலிட்டி. இன்னைக்கு குரூப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் வருது. குரூப் 2, 2A இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பாலிட்டியிலேருந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இப்போ மூணாவதாக நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. யூனிட் 8 பழசாக இருந்தது, இப்போ யூனிட் 6ன்னு சொல்லி மாறி இருக்கு. நீ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கவர் ஆகுது. இது போக குரூப் 2, 2A ப்ளஸ் வந்து குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கவர் ஆகுது. அடுத்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட், நாலாவதாக நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்ன தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ல் 50 கொஸ்டின்ஸ்
50 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கவர் ஆகுது. இது போக குரூப் 2 2A குரூப் 4ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கவர் ஆகுது. இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ஐஎன்எம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு குரூப் 1ல கவர் ஆகுது. ஸோ ஒரு 15 கொஸ்டின் பக்கமா நம்மளுக்கு வந்து குரூப் 2 2A குரூப் 4ல நம்மளுக்கு கவர் ஆகுது. ஜியாகிரபி பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கவர் ஆகுது. அடுத்து நம்ம 6வதா படிக்க வேண்டியது ஜியாகிரபி. 7வது பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கவர் ஆகுது. அப்ப நம்ம படிக்க வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னா எப்பயுமே மேக்ஸ் 25 கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் காமனா வரக்கூடியது அதான். அதே மாதிரி ஈஸியா ஸ்கோர் பண்றது மேக்ஸ் தான். அப்ப இந்த 25 கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது. அப்ப அரௌண்ட் நம்ம இன்னைக்கு நியூ சிலபஸ் மாத்திரம்ல இருந்து ஒரு 15 டாபிக் தான் நம்ம கையில் எடுக்க போறோம். அந்த 15 டாபிக்கை ஒன்ஸ் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 25க்கு 25 கொஸ்டின்ஸ் நம்மளால மேக்ஸ்ல என்ன பண்ணிடலாம்னா போட்டலாம். ஏன்னா நார்மலா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் மேக்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால அது ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்னா 25க்கு 25 அடிச்சிடலாம். பாலிட்டி வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மூணுக்குமே ஒரே சிலபஸ் தான். அப்போ ஒன்னா தான் நம்ம படிக்க போறோம். அப்ப அதை தெளிவா ஆழமா என்ன இருக்கு அப்படின்றத ஈஸியா படிச்சிட்டோம் அப்படின்னா பாலிட்டியில கம்பல்சரி 40 கொஸ்டின்ஸ் நம்மளால குரூப் 1ல ஈஸியா போட முடியும். ஸோ இன்னைக்கு பிரசன்ட்ல நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சோம் அப்படின்னா அதுல பாலிட்டி ரேஞ்சில் என்னென்னலாம் கவர் ஆகுதோ ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஈஸியாக பாலிட்டியில் முடிஞ்சிடும். அப்போ ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இது எல்லாமே ஒரே மாதிரி காமனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம எடுத்து என்ன 3வதா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அப்ப இதெல்லாம் எவ்வளவு நாள்ல கவர் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 or 6 months எவ்ரிடே நம்ம உட்காந்து படிச்சோம் அப்படின்னா இது எல்லாமே ஈஸியா கவர் பண்ணிடலாம். அப்ப இது ரிலேட்டடா என்னென்னலாம் சிலபஸ்ல இருக்கு அப்ப அது என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இதான் குரூப் 1ஓட சிலபஸ். இப்போ நியூவா விட்ட சிலபஸ் இதுதான். குரூப் 1 வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஒரு 175 கொஸ்டின் நம்மளுக்கு என்னதுன்னா ஜிஎஸ்ல இருந்து வரப்போகுது. ஒரு 25 மேக்ஸ்ல இருந்து வரப்போகுது. இதுல மேக்ஸ் பாருங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டியது மேக்ஸ். இதுல ஆப்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா இதுல பிரிச்சுட்டாங்க. ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ். அதுல என்னென்னலாம் வருது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இவ்வளவுதான். ஒரு 10 டாபிக் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஆப்டிடியூட்ல வருது. அப்ப இந்த 10 டாபிக்கை நம்ம எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்மளால 15க்கு 15 என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அப்ப இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இது ரிலேட்டடா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்ல என்னவோ அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். அது போக ஸ்கூல் புக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தெளிவா கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்ப ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் தெளிவா இருக்கோ அதெல்லாம் தெளிவா முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால 15க்கு 15 ஆப்டிடியூட்ல எடுக்க முடியும். அடுத்து ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியான டாபிக் தான். லாஜிக்கல் ரீசனிங், பசல்ஸ், டைஸ், விசுவல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக் ரீசனிங், நம்பர் சீரியஸ். இந்த நம்பர் சீரியஸ் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லேயே பாதி முடிச்சிருவோம் கரெக்டா. இப்போ இதுல ஒரு 5 டாபிக் தான் இருக்கு. அப்ப அந்த 5ஐயுமே எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா 10 out of 10 எடுக்க முடியும். அப்போ ஓவராலா 25 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு ஒரு 5 மாசம் 6 மாசம் படிக்கிறோம்னா எவ்ரிடே நம்ம மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா 25 out of 25 நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப ஈஸியா சக்சஸ் ஆயிருக்கு மேக்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். மேக்ஸே வராதவங்க கூட 5 மாசம் கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மேக்ஸ் எல்லாத்துக்கும் ஈஸியா வந்துடும். அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பாலிட்டி. நான் அங்கேயே சொன்னேன், இந்தியன் பாலிட்டியில 40 கொஸ்டின்ஸ் குரூப் 1ல இருந்து வருது. அப்ப இந்த 40 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேம் டாபிக் தான். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கு சேம் டாபிக் தான். இப்ப ஆர்டிகல்னு ஒன்று இருக்கு. ஆர்டிகல் 1ல இருந்து ஒரு 395 ஆர்டிகல் இருக்கு. இந்த 395 ஆர்டிகல் தான் இங்க இருக்கக்கூடிய பாலிட்டியோட டாபிக்கே. அவ்வளவுதான். அப்ப ஆர்டிகல் 1ல இருந்து 395 வரைக்கும் எப்படி வந்துச்சு, அதுல என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் பாலிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதுவும் இல்லாம நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பாலிட்டி. இந்த பாலிட்டியை ஃபர்ஸ்ட் கையில எடுத்து படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால படிக்க முடியும். அதை படிக்கிறதுக்கு ஒண்ணு தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் பாலிட்டியில.
ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணோம் அப்படின்னா அதுல எந்தெந்த இடம்லாம் இம்பார்ட்டன்ட், அப்ப அந்த இடத்த நம்ம எவ்வளவு அழுத்தி படிக்கணுமோ அந்த மாதிரி படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா பாலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். அப்ப இருக்கிற டாபிக்கே கம்மி தான். அப்ப படிச்சோம் அப்படின்னா ஒரு 30 நாள்ல பாலிட்டி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு படிச்சிடலாம். ஸோ அப்போ பாலிட்டி தெளிவா படிச்சோம் அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ், இன்னைக்கு நடக்கிற கரண்ட் ஈவெண்ட்டையும் சேர்ந்து படிச்சோம் அப்படின்னா 40 கொஸ்டின் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதுக்கடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி. யூனிட் 6ல வரக்கூடிய ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடை பத்தி மட்டும் ஹிஸ்டரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். அப்ப அதுல என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர், அதாவது சங்க காலத்துல இருந்து வந்த தமிழ்நாடு எப்படிலாம் இருந்துச்சு, அது எப்படிலாம் மாறுச்சு, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அதாவது அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லாம் என்ன அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்தக்கூடிய பாரதியார் பாரதிதாசன் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அது நம்ம தமிழ் புக்லயே கவர் பண்ணுவோம். அது போக இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்களையும் கவர் பண்ணிட்டா முடிஞ்சு. அடுத்து திருக்குறள். திருக்குறள் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்ச ஒரு விஷயம் தான். அதை நம்ம வந்து அகைன் அகைன் நல்லா படிச்சு அதோட அர்த்தங்கள் எல்லாமே தெளிவா புரிஞ்சு உள்வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா திருக்குறள்ல இருந்து வரக்கூடிய மேக்சிமம் கொஸ்டினை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து எல்லாமே ஈஸியான டாபிக் தான். ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது ஆங்கிலேயர் புரட்சி டைம்ல தமிழ்நாடு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுச்சு, அதுக்கடுத்து அதுல பெண்களோட பங்கெல்லாம் என்னென்ன பங்கு இருந்துச்சு, அதுக்கு அடுத்து 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகள்ல என்னென்ன மூமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கு. இப்ப நீதி கட்சி எப்படி வந்துச்சு, அதோட முதலமைச்சர்கள் யார் யார் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அது வந்து திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கு, அது எப்படி வந்துச்சுன்றத பத்தி நீதி கட்சி ஃபுல்லா படிக்க போறோம். அடுத்து growth ஆஃப் தேசிய மறுமலர்ச்சி என்ன, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அது சுயமரியாதை இயக்கம் பெரியார் எப்படி கொண்டு வந்தாரு, திராவிட இயக்கம் எப்படி வந்துச்சு, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அடுத்து வந்து பெரியார் அண்ணாவை பத்தி ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னா யூனிட் 8 ஈஸியா, அதாவது யூனிட் 6 இப்போ யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரி ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கவர் பண்ணலாம். இதுக்கு ஒரு 30 நாள் டைம் இருந்தால் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அப்போ மேக்ஸ், பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி இந்த 3 டாப்பிக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்தில் இது என்ன பண்ணிடலாம்னா படிச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அப்போ ஃப்ரீடம் வரைக்கும் நம்ம வந்து யூனிட் 6ல தமிழ்நாடு ஹிஸ்டரியில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம யூனிட் 5ல என்ன பண்ண போறோம்னா கவர் பண்ண போறோம். அப்போ எக்கனாமி ப்ளஸ் இது. அப்போ எக்கனாமியில் ரொம்ப ஈஸியாக படிக்க வேண்டியது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. 11th 12th புக்கில் ஒரு 10-12 பாடம் தான் இருக்கும். ஸோ அதை படித்து முடிச்சோம்னாலே நம்ம இந்தியன் எக்கனாமி என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். அது போக கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கு நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இதில் 1 இயருக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கண்டிப்பாக 50க்கு 50 கொஸ்டின் நம்மளால என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்போ 50க்கு 50 அடிச்சே ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். அப்போ அதுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அப்போ இங்கேருந்து தான் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், HDI தமிழ்நாடு என்ன லெவலில் இருக்கு, தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் என்னென்ன லெவலில் இருக்கு, இந்தியா லெவலில் தமிழ்நாடு என்ன லெவலில் இருக்கு அப்படின்றதான் HDI. அது யாருக்கும் கண்டுபிடிச்சா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து அதே யூனிட் 8ல இருந்து அதே யூனிட் 6ல இருந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய மேக்சிமம் விஷயங்கள் இதில் வந்துடும். அதேமாதிரி கரண்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணலாம். அப்போ இதுக்கு ஒரு 1 மந்த். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்து நம்ம இந்த ஒரு 3 டாபிக் கையில் எடுக்கிறோம். அடுத்த 1 மந்த் அடுத்த ஒரு 3 டாபிக் கையில் எடுத்தோம்னா 2 மாதம் 3 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் பண்ணிடலாம், டெஸ்ட் பேஜ் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் INM இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம படிக்க வரோம். அப்போ ஹிஸ்ட்ரிங்கிறது என்னன்னா சிந்து சமவெளியிலிருந்து அதுக்கடுத்து வந்த குப்தாஸு, டெல்லி சுல்தானு, முகல்ஸு, மராத்தாஸு, அடுத்து வந்து விஜயநகர் பாமணி, அடுத்து நம்மளோட சவுத் இந்தியன் சேர சோழ பாண்டியர்கள், அடுத்து சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், அவங்கள பற்றி படிக்கிறதா என்ன அப்படின்னா அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி. இவ்வளோதான், இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சியிலிருந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் என்னென்ன பண்ணோம், அடுத்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் என்னென்ன பண்ணுச்சு,
அதில் முக்கியமான லீடர்ஸ் அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களை பத்தி படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் என்ன பண்ணலாம்னா ஈஸியா கவர் பண்ணி முடிச்சிடலாம். இது போக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சோம்னா 25க்கு 25 இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்ப இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாகிரபி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 10th ஜாகிரபி. 10th புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1ல இருந்து ஒரு 5 பாடம் பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி பத்தி பேசக்கூடியது. அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த 10க்கு ஒரு 7ல இருந்து 8 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கடைசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சயின்ஸ் படிக்கிறோம். அப்ப சயின்ஸ்ல என்னன்னா 10 out of 10 எடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எக்காலஜி அப்படின்னு ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த 4ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அதை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 10க்கு ஒரு 5 கொஸ்டின் நம்மளால ஈஸியா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் படிக்க போறோம். அப்ப ஒரு 3 மாசம் ஒரு 3ல இருந்து 4 மாசத்துக்குள்ள படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ஸோ அடுத்து ஒரு 2 மாசம் நம்ம என்ன பண்றோம் போறோம்னா டெஸ்ட் பேஜா போட்டு டெஸ்டா போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப இதுல முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அழுத்தி என்ன பண்ணிடலாம், ஒவ்வொரு டாபிக்கும் தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதுல கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது குரூப் 1 சிலபஸ். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 சிலபஸ். பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2A சர்வீஸுக்கான சிலபஸ் சேம் அதே தான். ஆனா ஜெனரல் சயின்ஸ்ல அங்க 5 கொஸ்டின் இருக்கிற இடத்துல இங்க என்ன அங்க 10 கொஸ்டின் இருக்கிற இடத்துல இங்க எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 5 கொஸ்டின் மட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜியாகிரபி 5 கொஸ்டின், அங்க 10 இங்க 5, அங்க வந்து 25 கொஸ்டின் இருந்துச்சு, இங்க 10 கொஸ்டின் இருக்கு. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், INM. பாலிட்டி 15 கொஸ்டின். பாத்தீங்கன்னா சேம் டாபிக், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி கடைசி வரைக்கும் அதே தான், சேம் டாபிக். அப்ப பாலிட்டி வந்து தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னாலே எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இது போக நம்ம சென்ட்ரல் லெவல்ல எழுதினாலும் பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். அடுத்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு 20 கொஸ்டின். அடுத்து ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுல ஒரு 20 கொஸ்டின்ஸ். அடுத்து மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதே சேம் டாபிக், ரீசனிங் சேம் டாபிக். அப்ப மேக்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். மேக்ஸ், பாலிட்டி அண்டு வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்த 3ஐயும் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம படிச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கனாமி, அடுத்து வந்து ஹிஸ்டரி அண்ட் INM, அடுத்து ஜியாகிரபி. இந்த மாதிரி படிச்சோம்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இப்போ பொது தமிழ், இப்போ இதுல வந்து 100 கொஸ்டின் பொது தமிழ்ல நம்மளுக்கு வரப்போகுது. குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் வரும். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இலக்கணத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 85 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணாங்க, கவர் பண்ணாங்க. அப்ப நம்ம நிறைய மக்கப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்ப இலக்கணத்துல 85க்கு 85 வாங்கினா என்ன பண்ணா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து என்னன்னா நம்ம 85 கொஸ்டினுக்கு ஈஸியா 85 நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம தமிழை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். ஸோ இதே தான், இது சேம் அதே குரூப் 4ல பாத்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் தான். இதுல வேற எந்த டிஃபரன்ஸுமே வராது, அதே தான். அதே சயின்ஸ்ல 5 கொஸ்டின், ஜியாகிரபி 5 கொஸ்டின், ஹிஸ்டரியில 10 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டியில ஒரு 15, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு 20, பிளஸ் வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஒரு 20, அதே மாதிரி மேக்ஸ் சேம் 25 கொஸ்டின். அப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா வரப்போகுது. அப்ப நம்மளோட டார்கெட் ஒரு 3 மாசத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு சேம் சிலபஸ், அதை சேம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவர் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது மேக்ஸ், அடுத்து வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி, அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 3ஐயும் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து மேக்ஸ், பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்த 3ஐயும் ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து வந்து ஹிஸ்டரி அண்ட் INM, அதை வந்து அடுத்து படிக்க போறோம். அடுத்து கடைசி லெவல்ல ஜியாகிரபி அண்ட் சயின்ஸ், இந்த 2ஐயும் கடைசி லெவல்ல வைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மாசம் நம்ம டைம் எடுத்தாலே இது என்ன பண்ணலாம், ஈஸியா கவர் பண்ணிடலாம். இது போக அடுத்த டெஸ்ட் பேஜ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல முதல் முயற்சியிலே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்சஸ் ஆக முடியும். ஸோ இவ்வளவுதான் இந்த சிலபஸோட விஷயங்களையும், இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதான் மேட்ரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்ல இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்,
அதுக்கடுத்து இதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சு கொடுத்துடலாம். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக 2025 நம்மளுக்கு அரசு அதிகாரியாகிறதுக்கு எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பண்ண போகிறோம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.